நாங்கள்லாம் காட்டு வேலை செஞ்சிட்ருக்கோங்க. கால் வலி இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இவங்ககிட்ட ஆயில் வாங்கி போட்டோம், நல்லா இருக்குது. அதனால் மறுபடியும் வாங்கியிருக்கோம். காட்டு வேலைக்கு போயிட்டுருக்குறோங்க. எங்கள் கால் வலி இருந்துச்சு, எண்ணெய் ஆயில் மட்டும் வாங்கி போட்டுருந்தோம், நல்லா ஆயிடுச்சு. மீண்டும் வைக்காது வாங்கி போட்டுருக்குறோம். கால் வலி நல்லா இருக்குது. நல்லா பண்ணி கொடுக்குறேன். மீண்டும் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறேன். சரவண பவாய நம்ம ஏற்கனவே எங்களுக்கு கால் வலிக்குதுமா, ரொம்ப எங்களால் வரப்பில் இறங்கி வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய கால் வலிக்கு தயாரித்த மாதிரி தான் ஏற்கனவே கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். கால் நல்லாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் எங்களுக்கு ஒரு பாட்டில் தயாரித்து இப்போ மறுபடியும் நாங்கள் வெளியில் விட வேணும், இது எல்லாம் மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும்னு நாங்கள் வந்து சேவை மாதிரி செஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நல்லபடியாக போயிட்டுருக்குது. அவங்களுக்கு மீண்டும் நல்லபடியாக கால் நல்லா இருக்கணும். ஓம் சரவண பவாய். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கிளியராக தான் இருக்காங்க. கால் வலி வந்து அம்மா வந்து காலமாட்டி எனக்கு இப்போ நல்ல முழுமையாக கிளியராக இருக்குது. முருகன் திருவாரூரில் எல்லோரும் வாங்கி போடுங்க. எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வெளியில் அங்கங்கே ஹாஸ்பிட்டல் நிறைய பார்த்துருந்தேன். இப்போ வந்து அம்மாட்ட பக்கத்துலேயே நான் பார்த்தங்காட்டி எனக்கு நல்லா ஈஸியாக போய் பார்க்கலான்னு சொல்லி இங்கே பக்கத்தில் கிடச்சங்காட்டி பரவாயில்ல எனக்கு. அதனால் என்ன ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வாங்கி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து 2 வருஷம் பயங்கர கால்வலி. அப்புறம் அவங்க அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு, பையன் கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அக்கா நான் தையலம் காய்ச்சி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனால் 2 நாளையில் கால் கொஞ்சம் வலி நின்று இருக்குது. நல்லா அந்த வீக்கமெல்லாம் வட்டி ஃப்ரீயாக எடுத்தாங்க. முருகன் அன்னைக்கு பாட தண்டாயுதவாணி வந்து நீங்கள் ஒரு 6 வாரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லி அவருடைய அருளால் தான் இந்த தைலத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அவருக்கு இன்னும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாய் தீர்க்காயுசோட பல்லாண்டு வாழ்வில் வந்து ஆழ்த்தியாண்டு. இல்லை கால்வலியெல்லாம் பெண்ணகடம் போகலான்ட்டு முடிவு பண்ணிடுறேன். நான் ரொம்ப நாள் கிடைக்கும் அங்கேயும் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். பெண்ணகடம் போய் கட்டு போடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து பார்க்குறப்போ அம்மாவுடைய இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தங்காட்டி இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. பக்கத்துலேயே அம்மாட்ட பார்த்தங்காட்டி நல்லா இருக்குது. அதென்ன வாங்கி நல்லா இப்போ வழிபடி வரைஞ்சிருக்கு. அது கால் நல்லா ஒழுங்கு எடுக்க முடியுது. நல்லா தூக்கு இந்த அம்மா நம்ம கோவிலில் கூட்டமே இல்லை. ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து பால் வந்து அபிஷேகம் பண்ணாங்க. பால் அபிஷேகம் பண்ணும்போது சொல்லி என்னம்மா கூட்டமே இல்லையே, யாருமே இல்லையே, நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் இந்த அம்மா தான் இருக்கேன். அப்புறம் ஒருத்தராக வந்தாங்க. அதுக்கப்புறம் கந்தர் சொட்டி, தைப்பூசம், இது மாதிரி அலங்கார மாலைகள் போக்குவரத்தில் இந்த மாதிரி 10,000 12,000 கணக்கே சொல்ல மாட்டான், கணக்கெல்லாம் பண்ணாங்க. சரி, அன்னதானத்தை துவக்கி வச்சு எந்த கோயில் இல்லைம்மா இந்த செவ்வாய்க்கிழமை அது நல்லா இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து கல்வி அம்மா வந்தாங்க, ஐயக்கூட்ட அம்மா. அவங்க வந்து இந்த கோயிலுக்கு சொன்னோம், அந்தம்மா நான் பின்னால் இருக்கேன், நான் மலைக்கு பின்னாடி நான் அந்த காலத்தில் இருந்தேன் அப்படின்னா கம்பெனி வந்து கரெக்டாக வாங்கிருக்கு. இதோட இருந்தது பள்ளி தெய்வான இருக்குதாம்மா அந்த காலத்தில் கம்பெனி வாங்கி அதுக்கப்புறம் என்னடா பண்ணுது பழனி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அன்னைக்கும் நிறைய கல்யாணம் பண்ணிருச்சா. 25 வயசுக்கு அப்புறம் இந்த முருகனை வந்து வேண்டி கையம் போடுறது. தம்பிக்கு தான்